ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் நல்லா பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்டு யாராவது சப்போஸ் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைடு இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சின்ன மோட்டிவேஷன்லேருந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபேஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மோட்டிவேஷன்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதில் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? தமிழ் இல்லை டைட்டில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா நான் 2019 பாஸ் அவுட் அண்ட் 2020 தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் கொரோனா டைம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா என் சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய பேர் தெரியும். பட் இந்த இடத்துல நான் சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த கொரோனா டைம்லாம் வந்து ஃபுட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த பர்சன் தான். ஸோ என்ன சொல்கிறது, தென் வீட்டு அந்த கொரோனா டைமில் 8 மந்த் வீட்டு ரெண்டு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர் காலி பண்ண சொல்லி அகைன் அங்கேருந்து நாங்கள் வேறு வீட்டுக்கு வந்து ஸோ இப்படிலாம் படித்து என்ன சொல்கிறது, எனக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே நானே பார்க்குற மாதிரி இருந்தனால நான் என்ன பண்ணேன், குவான்ஸ் கண்டென்ட் கிரியேட்டராக நிறைய பேத்துக்கு தெரியும் லோகேஷ் சர்மான்னு சொல்லிட்டு ஒரு சார் இருப்பார். அந்த சாருக்கு நான் அந்த டைமில் குவான்ஸ் அவரோட சேனலில் வர்ற கொஸ்டின்ஸ்லாம் நான் தான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ குவான்ஸ் கண்டென்ட் க்ரியேட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த சேனல் நிறைய ஸ்ட்ரகிள்ஸுங்க. ஓகேங்களா? நான் இதில் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ இப்போ இந்த இதோடையே வந்து எக்ஸாம் இந்த கண்டென்ட் க்ரியேட்டராக ஒர்க் பண்ணுவேன், ப்ளஸ் பேரலாக படிக்கும் செய்யணும், வீட்லேயும் பிரச்சனை இருக்கும். ஸோ இதோட தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, நான் இருக்கிற ஸ்ட்ராங் ஜோன் வந்து நான் குவான்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ என்னோடய ஸ்ட்ராங் ஜோனையே வந்து நான் வீக்காக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த கண்டென்ட் கிரியேட்டர்லேயே எனக்கு குவான்ஸ் நிறையா டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு குவான்ஸ் அடுத்து போய் பார்க்குறது எனக்கு வெறுப்பாயிட்டு. குவான்ஸ் பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு வெறுப்பாயிட்டு 2021. ஓகேங்களா? அண்டு நான் இதில் சொன்னால் நிறைய எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு காசு வாங்குறது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்கேன். எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு காசு இருக்காது, அதையும் யார்ட்டையாவது வாங்கி தான் இப்படி தான் நான் ஒவ்வொரு என்னோடய ஜேர்னி வந்து இப்படி தான் இருந்துச்சு. நான் எக்ஸாம் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் போகிறது கூட நான் யார்ட்டாவது அமௌண்ட் வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அண்டு என்னோடய வருமானம் வர்றது வந்து வீட்டு வாடகை இந்த மாதிரிக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப அதில் வராது. ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னி இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ 2021 என்னாச்சு, குவான்ஸ் என்னோடய ஸ்ட்ராங் ஜோனே நான் எது ஸ்ட்ராங் ஜோன் நினச்சனோ அதில் நான் வந்து ஏன்னா என்னால் ஃபுல் டைம் படிக்க முடியல. ஸ்ட்ரகிள் அந்த மைண்ட்லாம் தெளிவாகவே இருக்காது. எனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. நான் அது என்ன சொல்கிறது, வருவேன், இது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன், அடுத்து இருக்கிற டயத்தில் எனக்கு என்ன தோணுதோ படிப்பேன். இப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ 2021 எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, நான் என்னோடய ஸ்ட்ராங் ஜோனே நான் வந்து விட்ட மாதிரி ஆகி போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டேன், ஓகே இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 2022 நான் என்ன பண்ணேன்னா, ஓகே நம்ம வந்து இந்த பார்ட் டைமை பார்த்துட்டே இருந்தால் இப்படி லைஃப் லாங் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளோட சக்ஸஸை நம்ம அட்டென்ட் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே அந்த பார்ட் டைம் ஜாப்பை விட்டுட்டு எனக்குன்னு தனியாக எங்கள் வீட்டிலேருந்து படிக்க முடியாதனால நான் தனியாக எனக்குன்னு ஒரு ரூம் எடுத்து அதுக்கு வாடகை கொடுத்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு போகிறேன்னா வீட்டுக்கு ஒரு 6 மணிக்கெலாம் வந்துடுவேன் மேக்ஸிமம். எனக்கு 6 மணிக்கு மேலே படிக்கிறது என்னால் முடியாது, மைண்டு வந்து எனக்கு ஒத்துழைக்காது. ஸோ வித்தின் த டைமுக்குள்ளே நான் நிறைய டெஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து அந்த டைமில் நான் ஐபிஎஸ்பிஓவில் வந்து 93. ஆக்சுவலி வந்து இப்போ இருக்கிற ஐபிஎஸ்பிஓலாம் வந்து 100 கிட்ட எடுக்கிறது ஈஸி. பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஐபிஎஸ்பிஓலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். குவான்ஸ்லாம் இப்போலாம் ஐபிஎஸ்பிஓவில் குவான்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ ஐபிஎஸ்பிஓவில் 93. ஓகேங்களா? ஐபிஎஸ் கிளர்க்லையுமே நான் 93. அதில் குவான்ஸ் மட்டும் 37 நினைக்கிறேன். 36-37 எனக்கு சரியாக நான் இல்லை. தென் ஆர்ஆர்பி கிளர்க்கில் 148.75, ஆர்ஆர்பி பிஓவில் 105 கிட்டே எடுத்தேன் சம்திங். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து நான் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஸோ 2023 பார்த்தீங்கன்னா நான் ஆர்ஆர்பி பிஓ பாண்டிச்சேரி கிளியர் பண்ணேன். ஏன்னா அந்த டைமில் வந்து தமிழ்நாடுக்கு வேக்கன்சி 0னால அங்கே கிளியர் பண்ணி அங்கே போனேன். இப்போ அங்கே ஜாயின் பண்ணிட்டு திருப்பி அங்கே 2 இயர்ஸ் பாண்டுனால அங்கே 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அகைன் ஆர்ஆர்பி பிஓ தமிழ்நாடுக்கு நான் எழுதி எக்ஸாம் கிளியர் பண்ணி அகைன் லாஸ்ட் இயர் இங்கே எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் இங்கே வந்துட்டேன் தமிழ்நாட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு அஸ்பிரண்டாக, ஓகேங்களா, அஸ்பிரண்டாக ஸ்டார்ட் ஆன லைஃபு இன்றைக்கி ஆர்ஆர்பி கிளர்க்குடைய மெயின்ஸ் இருக்குல்ல, இந்த மெயின்ஸுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு இட் இஸ் நாட் எ பிக் டீல். ஓகேங்களா? அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். அந்த இடத்துக்கு நம்மளே போயிட்டு ஒரு இன்விஜிலேட்டராக போய் உட்காந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறது, நம்ம அந்த இடத்துல நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, என்ன சொல்கிறது, நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங். வந்து நம்மளும் இப்படி தானே வந்தோம், நம்ம எத்தனை டைம் வந்து
பஸ் ஏறி ட்ராவல் பண்ணி அந்த 1 மணி நேரம் வந்துட்டு போகிறது வந்து அவ்வளோ கடுப்பாக இருக்கும். எக்ஸாம் போகிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும். அந்த எக்ஸாம் ட்ராவல் பண்ணி காலையில் அது அதிகாலையில் போடுவாங்க. போயிட்டு வந்து அடுத்தடுத்து எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரொட்டீனாக போய்கிட்டே இருக்கும்போது நம்ம டயர்டாகிடுவோம். ஃபிசிக்கலி மட்டும் இல்லை, மென்டலி நம்ம ரொம்ப டயர்டாகிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த மென்டலி இப்போ டயர்டாகிறோம்ல, ஆனால் எக்ஸாம் க்ளியர் பண்ணிட்டு நீங்கள் அதெல்லாம் பாருங்களேன், அதை யோசிச்சு பாருங்களேன். அந்த மெமரிஸ் உண்மையிலே வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், ஹாப்பி கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? போனது போட்டும். இனிமேல் நமக்காக படிப்போம், நல்லா படிப்போம். நானும் உங்கள் கூட இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த ஆக்சுவலி மெமரிஸ்லாம் உங்களை ஷேர் பண்ண தோணுச்சு. ஏன்னா நான் இதுவரை யூடியூப்பில் என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லி நான் போட்டதே கிடையாது. ஓகேங்களா? இப்போயும் நான் என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி ஃபுல்லாகவும் சொல்லலை. என்னை பற்றி தெரிஞ்சவங்க கூட என்னை ஸ்டார்ட்லேயும் தெரிஞ்சவங்களுக்கு என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி தெரியும். ஓகேங்களா? நான் ஃபுல்லாகவும் சொல்லலை. பட் என்னென்னா இன்றைக்கி வந்து அந்த எக்ஸாம் சென்டர் போகும்போது நம்ம எஞ்சி போய் அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம படிக்கும்போது நான் படிக்கும்போது என்ன பண்ணியிருப்பேன், அங்கே நடந்து போவாங்களே இன்குலேட்டர், அவங்க ஐடி கார்டு போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது சார் நம்மளும் க்ளியர் பண்ணியிருந்தா நீ அங்கே இடத்துல போகல, இப்போல்லாம் மைண்ட் தோணும். இப்போ ஆக்சுவலி எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே தோணும். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு அனுப்பியிருக்கும்போது கண்டிப்பாக அங்கே யாராவது ஆஃபீஸர் வந்திருப்பாங்க. அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பேங்க்னு ஐடி கார்டு போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்குமே என்ன வந்திருக்கும், ஆசை, சார் நம்மளும் அதுக்கு எப்படியா போயிடணும். இந்த மாதிரி ஆசைகளை நம்மளுக்குமே இருக்கும். இப்போ அதை க்ளியர் பண்ணிட்டு பார்க்கும்போது அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த படப்படப்போடு அவங்க அந்த சொல்கிறது அவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது எப்படி படப்படப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்லேருந்து அப்படியே அந்த எல்லோரும் மூஞ்சி எப்படி இருக்குன்னா சொல்கிறது பேய் அடித்த மாதிரி இருப்போம் நம்மளாம். ஸோ அதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளும் இப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெமரிஸ் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் க்ளியர் பண்ண போகிறீங்க. உங்களுக்காக எல்லா ஹெல்ப்பும் நானும் பண்ண போகிறேன். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ண போகிறேன். உங்களை கரெக்டான வேலையில் கைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நீ என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆர்ஆர்பியில் இருக்க வீடியோ நான் எப்படி படிக்கணும்னு போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, நீங்கள் பார்க்கலன்னா கூட போய் பாருங்கள். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்கள, நான் வீடியோ போட்டிருப்பேன்ல, அந்த வீடியோ பாருங்கள். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அப்படியே நான் ஆக்சுவலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் இப்போ போய் அதை பார்த்தீங்கன்னா, சார் அப்போயே இந்த வீடியோ பார்த்துக்கலாமோ, அப்போயே சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாட் வரும். ஓகேங்களா? ஸோ எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. இதோடு நம்ம லைஃப் ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது எங்கேயுமே. இன்னமும் நம்ம நிறையா எடுத்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்க போகிறோம். அண்டு நிறையா சக்ஸஸை பார்க்க போகிறோம். 2026 கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பார்க்காம நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட விழிகள் ஓயாது. ஓகேங்களா? விழிகள் மட்டும் இல்லை, நம்ம பிரெயின்லேருந்து எல்லாமே. ஸோ அதுக்காக எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஹாப்பியாக படிப்போம், நல்லா படிப்போம். மற்றவங்கள பார்த்து அவன் நல்லா பண்ணுறானே, இவன் நல்லா பண்ணுறானே வேண்டாம். நம்ம நல்லா பண்ணுவோம், நம்ம அந்த மாதிரி மாறிடுவோம். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஃபீல்லாம் நோ ஃபீல். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு ஜாலியாக போய்லாம் கண்டிப்பாக வீட்டுக்கு சேஃபாக போயிருப்பீங்க நம்புறேன்னா. என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு படமோ உங்களுக்கு பிடிச்சது எதாவது பண்ணணும் நினச்சிட்ருப்பீங்களா, அதை பண்ணுங்கள். சாப்பிடுங்க. இல்லை டிவி இந்த மூவி பார்க்கணும் வச்சுங்களா, மூவி பாருங்கள். இன்றைக்கி ஒன் டே நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நானுமே வந்து 2026 எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துருங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷுக்குள்ள எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன், அதையும் பார்த்துருங்க. லாஸ்ட்டாக குவான்ஸுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சில் வீடியோ வந்துடும். அந்த வீடியோக்கு அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு ஷெடியூல் குவான்ஸுக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அண்டு அந்த ஷெடியூல் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே குவான்ஸ் இந்த வருஷம் சொல்கிறேன், நான் எழுதி வச்சுக்கோங்க. ஆர்ஆர்பியில் இருக்குது இந்த வருஷம் 2026 எக்ஸாமில் நீங்கள் உங்களுக்கு சூப்பர் மார்க் குவான்ஸ் நான் எடுத்து வைக்கிறேன், என்னோடய பொறுப்பு. ஓகேங்களா? கண்டிப்பாக எடுப்பீங்க. நீங்கள் போயிட்டு டஃப்பாக ஃபீல் பண்ணிங்க தெரியுமா எல்லோரும். நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நல்லா பண்ணுவீங்க. இந்த வருஷம் போயிட்டு டஃப்பாக ஃபீல் பண்ணுறாலாம் நம்ம செக்ஷனை பார்த்து எப்படி படிக்கிறது, என்ன பண்ணணும், என்ன தேவை அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு டஃப்பாகவே ஃபீல் ஆகாது. அண்டு நான் கம்ப்யூட்டர் வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலி வந்து அந்த எக்ஸாம்பிளில் ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, நான் வந்து இந்த டைம் தான் வந்து ஓல்டு கண்டென்ட் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொடுத்தேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன், நின்றுட்டேன் ஒரு இடத்துல நின்றுட்டு 40 கொஸ்டின் கம்ப்யூட்டரையும் பார்த்தேன். ஏன்னா எனக்கு பயம், நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்குறோம், அதுலேருந்து கொஸ்டின் விளையாட நம்ம நம்பி கண்டிப்பாக ஒரு 10 பேராக தான் ஃபாலோ பண்ணி படிப்பீங்க. ஓகேங்களா? அவங்களுக்காக நான் உட்காந்து 40 கொஸ்டின் பார்த்தேன். எனக்கு 40 கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருந்ததுன்னா, நிறையா கொஸ்டின்ஸ், லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சு நம்ம பார்த்து நான் சொன்ன கொஸ்டின்ஸ், நான் சொன்ன வேர்டுலாம் அப்படியே அங்கே வந்துருந்துச்சு. அண்டு நம்ம ஸ்டார்டிங்கில் எம்எஸ் வேர்டு தான் எடுத்தோம். எம்எஸ் வேர்டு, எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் எக்ஸல் தான் எடுத்தோம். எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்டு நம்ம ஆக்டல் நம்பர் சிஸ்டம் வீடியோ நிறையவே நீங்கள் பார்க்கவே இல்லை. நம்பர் ஆஃப் பீப்புள் வாட்ச் பண்ணது கம்மியாக தான் இருந்துச்சு. பட் நம்பர் சிஸ்டம்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் நம்ம வீடியோவில் நம்ம வீடியோவில் இல்லை, பிடிஎஃப் எல்லாத்துலேயும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதில் அப்பாடா
கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு ஒரு 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 சாட்டிஸ்ஃபைட் இருக்குல்ல, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அண்டு நிறைய கொஷின்ஸுமே வந்து நான் சொல்லியிருப்பேன், எம்சிக்யூ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்டெரக்டாக கேட்குற கொஷின்ஸ்லாம் எம்சிக்யூவில் ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி கொஷின்ஸ் ரெண்டு பார்த்தேன் நான். நல்லா தான், கம்ப்யூட்டரோட நம்ம ஈஸியாக தான் இருந்துச்சு, நல்லா போட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் இன்னி டேவோட முடிச்சு வச்சுட்டு நாளையிலேருந்து இந்த இயருக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணால் ஹாப்பி, இதோட இந்த ஜேர்னி முடிஞ்சு நீங்கள் நெக்ஸ்ட் லைஃப்குள்ளே போயிருவீங்க. கிளியர் பண்ணலான்னு நோ ப்ராப்ளம், இந்த இயரில் நம்ம கிளியர் பண்ண பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எனி டவுட்னாலும் கேளுங்க. ஓகேங்களா? பார்த்துக்கலாம். குவான்ஸு கிளாஸ் அடுத்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.